வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளரே செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்திலே நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன். அதனால் மனசு எப்படி இருக்குன்னா பஞ்சு போல் இருக்கு, பாசமாக இருக்கு. எல்லாரோடையும் அந்த தாய்மை, அன்பு, பரிவு அப்படின்னு கருணையோடு இருக்கக்கூடிய எண்ணம். மற்றவங்களை தூக்கி விட்டு அவங்க லைஃப்பில் நல்லா போகிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆத்மாவில் நீங்கள் ஒருத்தர். அப்படி சந்தோஷப்படும்போது அவங்க திரும்பி பார்க்கலையேன்ற வருத்தம் உண்டு. ஏற்றிவிட்ட ஏணி நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கிறது. ஏற்றியதும் குற்றமில்லை, ஏணியிலும் பாவமில்லை, மாற்றியது கடவுள் செய்யும் மாயக்காரன் லீலை அப்படின்னு சொல்கிற அந்த வரிகள் அதே மனதில் வைத்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. இந்த நேரத்தில் தான் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருந்துக்கிட்டு உங்களை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யமான விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், பிரயாணங்கள், நிறைய கோவில் பக்தி அந்த மாதிரி விஷயங்கள், பிரயாணங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள். 2ஆம் இடத்துக்கு உரிய சிம்மராசிக்கு உரிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது உங்களுடைய 9ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் போய் உட்கார்றாரு. தன்னுடன் சனி பகவானையும் சுக்கிர பகவானையும் சேர்த்து கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனசில் வச்சுக்கிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன பயம் வந்துடும். செய்ய முடியுமா முடியாதா? ஏன்னா இவர்கள் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறார்கள் மீனராசியிலிருந்து கன்னிராசியை பார்க்கும்போது. அப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த காரியம் செய்ய முடியுமா முடியாதா, இந்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டயலமா கொடுக்கும். இதான் ஸ்டக் ஆகிற பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அது நல்ல தீர்மானமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை கரெக்டாக முடிச்சிடுங்க. அந்த ஆஃப் பேக்டு, ஆஃப் ஹார்ட்டட் இது ரெண்டும் வேண்டாம். அப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுவீங்க, செய்ய முடியலேன்னு தவிப்பீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் யோசித்து நிதானித்து அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பண்ணுங்க. இந்த காரியம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி எண்ட் அப் இன் ட்ரபிள். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரியவர், அவருடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தன வழியில் சிக்கல் மட்டும் இல்லை, தேவையில்லாத கலகங்கள் வழியிலும் சிக்கல் கொண்டு வந்துடுவார். அதனால் ஏதோ பண்ணேன் ஆனால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ப்ளேம் பண்ணி மாட்டிப்பீங்க. அவங்க உங்களை கவுத்து விட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்துக்குரியவர், அதுபோல் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கும் உரியவர். அவர் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பார்க்குறார் 9ஆம் இடத்துலேருந்து. அப்போ குடும்பத்தில் ஏதாவது வழியில் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி விடுவார். முக்கியமாக பெண்கள் வழியிலே பண வரவு. அது மட்டும் இல்லை,
இந்த கட்டடங்கள்லாம் வைத்திருக்கிற வாடகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக வாடகையெல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் வர்த்தகங்களிலும் சில விதத்தில் நல்ல வர்த்தகங்கள் நடக்கும். முக்கியமாக துணி வியாபாரம், இதில் உங்களுக்கு நல்ல முதலீடுகளை போட்டு ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்டை கரெக்டாக ரீபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு உணவுப் பொருள் வியாபாரத்திலும் நல்லதொரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இது. பங்குனி உத்திரத்தின் போது அவசியம் அம்பிகையை வழிபடுவதற்கு, அதுன்னு வச்சுக்கோங்க, அவசியம் அம்பிகையை வழிபடுவது. அதுபோல் பங்குனி உத்திரம் ஐயப்பனுக்கு சிறந்தது. நீங்களும் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து ஐயப்ப தேவனை பார்ப்பது, இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். 23 மார்ச் 23 லக்ஷ்மி பஞ்சமின்னு இருக்கும். அன்றைய நாளிலே அவசியம் வராகி அம்மையை சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய வேலைகளை உடுத்தி கிழங்கு வகைகளும் காய்கறிகளையும் அவருக்கு படைத்து வணங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். வராகம் லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால நரசிம்மமூர்த்தியை வணங்குவதனாலும் அந்த நாளிலே உங்களுக்கு பலன்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 26 துர்கா அஷ்டமின்னு இருக்கும். அன்றைய நாள் சிவப்பு கலர் பூக்களில் நீங்கள் அவசியம் இந்த துர்கையை வணங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும், முக்கியமாக ஆரோக்கிய குறைபாடுகளும் கடன் தொல்லைகளும் நீங்கி குடும்பத்தில் அடுத்த வரவு வாரிசு எதிர்பார்க்கிறவங்க, அதுபோல் குடும்பத்தில் புதிய இவங்களை சேர்த்துக்கிறது, கல்யாணத்தினால் சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த பிரிவை சீர் பண்ணி சேர்ந்து கொள்வது, இப்படி நல்ல பல பலன்களை இந்த அஷ்டமி உங்களுக்கு உபாசனையாக கிடைக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிற பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.